பெரும் தவம் யாம் செய்ததறியேனே என்னையும் காட்சி முனி ஆட்கொண்டதென் சொல்வே. நீங்க பெரியவாளை தரிசனம் பண்ணது எந்த வயசு இருக்கும்? 71 கலவையில பெரியவா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்ப தரிசனம். அப்போ போடலை எனக்கு. யார் ஐஷன் பண்ணாங்க? பெரியவா எங்க அப்பா அம்மா ஐஷன் பண்ணது. முதல்ல 71 பெரியவால போய் எங்க அப்பா அம்மா போய் தரிசனம் பண்ணிட்டு நான் இப்போ படிச்சு முடிக்க போறேன். என்ன எஸ்எல்சி. ஆமா. என்ன வயசு இருக்கும் அப்படின்னா? எஸ்எல்சினா 20 வயசு இருக்கும். 20 இருக்காது. 71னா நீங்க பிறந்தது எந்த வருஷம் சொல்லுங்க? 53. 53னா 63, 73, 17 வயசு இருக்கு. ரைட்டு. அப்போ எங்க அண்ணா வெங்குடி ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் போது அவன் போய் கொடுத்துட்டு வருவான், பால் தயிர் கொடுத்துட்டு வருவான். அவன் எங்க அண்ணா கிட்ட என்ன பண்ணா, பெரியவா உத்தரவு பண்ணி நீ ஆஸ்பத்திரி வேலையை விட்டுட்டு நீ வர வேண்டாம், உன் தம்பி யாரா இருக்காளான்னு கேட்டா பெரியவா. இந்த மாதிரி படிப்பு முடிச்சுட்டு இருக்கான், இப்போ அவனை வேணா அனுப்புறேன் ஒன்று நேராக அப்பா அம்மாட்ட வந்து. அப்புறம் சொன்னான் மறுநாள் காலம்பரிலேருந்து காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு நேராக பால் தயிர் எடுத்துப்பேன். வெங்குடி டாக்டர் ராமமூர்த்தி காலத்தில் பசுமாடு தனியாக வந்து நிற்கும், கரப்பா ஜலம் எதுவுமே விட மாட்டேன், க்ளீனாக கொடுப்பா. அதே போல் சாயரட்டை கறந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன வேலைன்னா அந்த பாலை குமிட்டியில் வச்சு ஏடு வரும், அந்த ஏடு எடுத்து தூக்கில் போடணும். அதுக்கு ஆடதையர்னு பெறுது. அது பெரியவா எடுத்துப்பாங்க. அதுதான் கேப்பா பெரியவா. அது ஒரு தூக்கு, பால் ஒரு தூக்கு. இந்த மாதிரி பண்ணி டெய்லி எடுக்கணும்னா அதை தவிர பணமா பாட்டி பால் கொடுப்பா, பொரி பால் இதெல்லாம். இது நடுவில் அப்புறம் தெரிஞ்சுன்னு கோபால ஐயரா பாத்துல எல்ஐசி பழந்தாங்கல் கோபாலகிருஷ்ணராதுல அவா நெல் பொரி பெரியவாளுக்கு நித்தியம் நித்தியம் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவா கொண்டு வந்து நான் எங்க நிக்கிறேன்னா அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அசம்பிளி வெங்குடி டாக்டர் அதை கொடுத்துட்டு அதெல்லாம் அந்த வாங்கிட்டு போய் பெரியவாட்ட கலவையில பெரிய ஒரு மெயின் கேட்டு, ஒரு இரும்பு கேட்டு, இப்ப எல்லாம் அதெல்லாம் போயிடுது. ஒரு பெரிய மாமரத்துக்கு எதிர்க்க கேட்டு, ஒரு சின்ன குடிசை முன்னாடி. பெரியவா முதல்ல அங்கதான் உட்கார்ந்த இடம். கேட்டுக்கிட்ட போவேன், வான்னு கூப்பிடுவாங்க. நான் கொண்டு போனதெல்லாம் கேட்க மாட்டா பெரியவா. பஸ்ஸில் என்ன பேசினா, கூட்டம் இருந்ததா என்ன பேசினா, என்ன ஏதாவது பேசினாலா இல்லை வேற யாராவது பேசினாலா, இதுதான் என்கொயரி பண்ணுவாங்க முதல்ல. அப்புறம் சொல்றது ஏதோ எல்லாரும் தூங்கிட்டாரா கேப்பாங்க. சில சமயம் இல்லை நீ தூங்கிட்டியாங்கப்பா, இல்லை நானும் தூங்கல. அப்போனா எல்லாம் மௌனமா இருந்தாரா எல்லாரும், ஒன்றும் யாரும் பேசலையா. இப்படியே கேட்கும்போது சில நாளைக்கெல்லாம் சில விஷயம்லாம் பெரியவாட்ட இந்த கதையெல்லாம் சொல்லுவேன். அப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துக்கோ, நீ காலம்பரை போயிட்டு பால் தயிர் எடுத்துன்னு வரலான்னு சொல்லி சொன்னான். சரி அங்கேயே அதிர்ஷ்டானத்திலே படுத்துக்கிட்டோம். படுத்துட்டா வடிகாலம் ஒரு ராத்திரி 8 மணி 8:30 மணி இருக்கும். கிளம்பிட்டா அங்கேருந்து காஞ்சிபுரம் வர மாதிரி ப்ரோக்ராம் பெரியவாளுக்கா. அப்போதான் ஐயங்கார் போலான்னு இருக்குங்க. அங்கே வந்து ராத்திரி வடிகாலப்புறம் தங்கிட்டு அங்கே தான் வந்து டாக்டர் வந்து பால் தயிரெலாம் எடுத்து வந்தார், பெரியவாளை கொடுத்தார். அப்போ தான் அந்த தங்கரதம் அம்பாளுக்கு காமாட்சி கூடவே நடந்து வந்தது. அப்போ பெருங்குட்டூரில் இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்தார் பிராமணா. நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து வரும், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் பண்ணி வைங்க, நீங்கள் வேற ஒன்றுமா வேண்டாம். இந்த பரமேஸ்வரன் சும்மாவா? ஆனால் பரமேஸ்வரன் காட்டிக்கிறதுல தவிர ஏதோ காவி துணி கட்டியிருக்கா நான் சன்னியாசின்னு சொல்லியிருக்காரு தவிர சாட்சாத் லோகத்துக்கு அதிபதி பரமேஸ்வரன் லோகத்துக்கு. நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம் தெரிஞ்சு பெருங்கூட்டூர்லையும் தங்காமல் ராத்திரி முழுக்க நடை போட்டு நேர ஏக்கம் வந்து ஐகார குளத்தில் தங்கினோம். ஒரு அந்த உமாவும் சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, அவளும் நடந்து வந்தவதான் ஒன்று. அந்த ஐகார குளத்தை பற்றி பெரியவா சொன்னது வார்த்தையே இன்னைக்குதான் நல்லா விமர்சையாக ஆயிருக்குது. வரதராஜ பெருமாள் ஒரு நாளைக்கு
அங்கே போய் நடபா உற்சவம் பெறுறதுக்கு அங்கே தீர்த்தவாரி பண்ணுவார் அப்படின்னு அங்கெல்லாம் அந்த ஐகார குலம் பேர் வந்தது. நரசமராக இருக்காருப்பா. அப்படியே இருக்கும்போது அப்புறம் இப்படி வந்தால் அப்புறம் இங்கே தேனம்பாக்கம் வந்தால் தேனம்பாக்கத்தில் கூடவே இருந்து ராத்திரி பகலையும் இங்கே இருந்தது. டெய்லி புக் ஷாப்புன்னு இருக்குது. அவங்ககிட்ட போய் பேப்பர் வாங்கணும், இருக்கிற வால் போஸ்டெல்லாம் படிக்கணும். அவட்ட வந்து பெரியவாட்ட சொல்லணும் தான் அதான் வேலை எனக்கு. அப்போது 74 தேனம்பாக்கத்தில் பெரியவா தங்கின்னு இருக்கா. விசாகப்பட்டினத்தில் சைக்ளோன் வந்து அடிச்சுன்னு டெய்லி இன்னைக்கு 10 பேர் நாளைக்கு 10 பேர் காலமான 20 அகல் விளக்கு ஏற்றணும். அது மாதிரி அப்போது சாவலி சாஸ்திரி வந்து இந்த தரிசனத்துக்கு. என்ன சாஸ்திரிகள்? ஷாவலி சாஸ்திரி கார்டன் இருக்க சாவலி கார்டன். அவர் ஷாவலி கார்டன்ஸ் மெட்ராஸில் அவர் மயிலாப்பூர் இப்போ காமாட்சி ஊர் கட்டியிருக்காரு. அவர்கிட்ட பெரியவா கூப்பிட்டு நீ இதே காரில் போயிட்டு திருப்பி அதே காரில் எனக்கு விளக்கெண்ணெய் டின்னு திரிநூறு அகல் விளக்கு போட்டு அனுப்பிச்சுடு எனக்கு இங்கே விளக்கு ஏற்றணும்னு சொல்லி சொன்னான். போட்டானே அதே மாதிரி பெரியவா உத்தரவு பண்ணது. நேராக போய் இறங்கினார், கடையில் வாங்கினார், அதே காரில் போட்டு டின்னு வந்தது. வியாச பூஜை பண்ண மேடையில் அந்த டின்னை வச்சுருந்தது. பெரியவா கூப்பிட்டு நித்தியம் இன்னைக்கு எத்தனை 10 பேரா நாளைக்கு 10 பேரா 20 பேர் விளக்க ஏற்றினே இருக்கணும். தொடர்ந்து பேப்பரில் எவ்வளோ வருதோ நியூஸில் எவ்வளோ வருதோ அது மாதிரி ஏற்றணும். மோட்ச தீபம். அப்போ கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம், சபால தீபம் எல்லாம். அப்போ அந்த காலம் 74 ஐப்பசி கார்த்திகை மழை பெஞ்சுனுக்கு பிசு 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 பிசு. பெரியவா காலம்பரை கூப்பிட்டு என்ன இன்னைக்கு அண்ணாமலையார் தீபம், தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாரும் மோட்சத்துக்கு போய் சேரணும். அதனால் பெரிய ஒரு மடக்கு எடுத்துக்கோ, என்னுடைய வெள்ளை கதர் துணி இருக்கா இல்லையா அதை எடுத்துக்கோ, நான் உப்பு போட்டுக்கோ, 4 எள்ளு போட்டுக்கோ, அதையே திரி மாதிரி பண்ணி சுற்றி கட்டி அதை நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக எண்ணெயை விட்டுட்டு மேலே கோபுரத்தில் போய் ஏற்றணும். பிரம்மபுரீஸ்வரர் கோபுரத்தில் ஏற்றணும். சரின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். அன்னைக்கு எக்கச்சமாக நிறைய பேர் அது நடுவில் வந்து சந்தன சுப்பனிங்கர்னு காலமானது. அப்போ சந்தன சுப்பினி சந்தன ஆசிந்தார் அப்போ படத்தில். சரி, சந்தன சுப்பினின்னு பேர் இருக்கு. சரி, அப்போதான் அது அந்த சமயத்தில் தான் மேலூர் மாமாவும் காலமானது. ஓ, கார்த்திகை மாதம் தான். அப்போ எல்லாம் சொல்லி தெரிஞ்சுன்னு பெரியவா சரின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போய் ஏணி போட்டு இந்த நந்தி இருக்கிற இல்லை நந்திக்கு மேலே ஏணி போட்டு மேலே ஒரு தளம், அந்த தளத்துக்கு மேலே எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் இறங்கி வந்து வெத்துப்பட்டிலாம் எடுத்துன்னு போய் மேலே ஏறி அந்த மடக்கை வச்சுட்டு மறுபடியும் இறங்கி வந்து வெத்துப்பட்டி எடுத்துன்னு மேலே ஏறி மேலே போன உடனே பரமேஸ்வரன் பொம்மை ஒன்று இருக்குது. பரமேஸ்வரன் பொம்மையை பிடிச்சின்னு மேலே ஏறினேன். அதுக்கு மேலே மடக்க வைக்கணும். வச்சுட்டு எரியறதான்னு பார்த்தா தான் தெரியும் எனக்கு. வேற ஒன்றுமே எனக்கு தெரியாது. சாட்சாத் கலியுக தெய்வம் என்னை உயிர் பிச்சை கொடுத்தது தெய்வம். அந்த தெய்வம் தான் கார்த்திகை பௌர்ணமி அண்ணாமலையார் தெய்வம். இன்னைக்கு வாழறனா காரணம் அவள் தான் காரணம். சரீரம் என்னாச்சு? மேல வந்து தளத்துல கீழே வந்துட்டேன். இந்த பக்கம் பூமி, இந்த பக்கம் பூமி, இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி சன்னதி, இந்த பக்கம் துர்கா சன்னதி. நடுவுல ஒரு தலம் இருக்கும். நடுவுல மேல ஒரு தலம் இருக்கும். கோபுரவாசல் உள்ளுக்குள்ள சுவாமி தரிசனம் பண்றதுக்கு போறமே இல்லையா, மேல ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்துல வந்து சர்றன்னு கீழே விழுந்தோம்னு. அதாவது தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மேல உச்சியிலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டு இத அங்கே அனுஷ்டானம் பண்ணியிருந்தா ஸ்ரீகண்டன் நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீகண்டன் ஒரே ஓட்டம் ஓடி வந்து விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து என்ன மாமா நம்ம ஒன்றும் இல்லை பார்த்தேன். கை கொஞ்சம் வீக்கம் வலிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இறங்க முடியல. நீங்கள் இறங்க, நீங்கள் முதல்ல சொல்லிட்டு மெதுவாக ஏணி பிடிச்சி நீங்கள் இறங்கி கீழே வந்துவிட்டாங்க. நான் இறங்கி வந்தாலும் மேலே பார்த்தா எரியுது விளக்கு தீபம். அப்போ ஜோஷி நான் வந்து இந்த கார்த்திகை தீபத்தை வந்து இந்த குங்குலின்னு ஒரு பவுடரு பெரியவா விளக்க பிடிச்சிக்கணும், பெரியவா போடுவா அப்படின்னு. அதை 7 கலர் எரியும் தெரியும்.
அதை பார்த்துட்டு பெரியவாளுக்கு இந்த நிவேதனம் பண்ணி பெரியவா பிஷப் பண்ணுவாங்க. நான் இருக்கும்போது எனக்கு ஐடாக்ஸ்லாம் சீக்கிரம் அவர் தான் தடை விட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. அப்போது சிஎஸ்ஆர் வந்திருந்தார், ஐஏஎஸ் கலெக்டர் பெரியவாட இருந்தார். பெரியவா என்னை கூப்பிட்டு உத்தரவாச்சுன்னு சொல்லி சீக்கிரம் வந்து சொல்கிறார். சரி போகிறேன். ஆனால் அவர்கிட்ட இதெல்லாம் காட்டிக்கல. கணத்தக்கரை எகிரி தாண்டி போய் குங்குரியம் பவுட்ரு எங்கள் கடாபுரம் கொடுத்து பெரியவா போட்டால் நமஸ்காரம் பண்ணேன். உடனே சிஎஸ்ஆர் கிட்ட வந்து சொன்னாலும் சிஎஸ்ஆர் இந்த காரை எடுத்துன்னு போய் என் காரை எடுத்துன்னு போ, டாக்டரை பார்த்துட்டு பேப்பரையும் பார்த்து நீங்கள் வா நீன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இந்த விஷயம்லாம் எங்காதுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. மறுநாள் காலப்பட தான் தெரியும் இந்த விஷயம்லாம். யாருக்கும் தெரியாது. நான் கீழே விழுந்தேன் போனேன். ஆமாம், கல்யாணம் ஆகலை. யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு காலையிலே போயிட்டு திருப்பி வரத்துக்குள்ள சீக்கிரம் கூப்பிட்டு கேட்டிருக்கா எங்கன்னு. பேப்பர் வாங்கினதுக்கா போயிருக்கா, நம்ம வரலன்னு. சரி வந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த உள்ள பிச்சை பண்ற கவுண்டர்ல உட்காந்துருக்கா பெரியவா. பொரியவரோடலாம் வச்சுன்னு உட்காந்துருக்கா. நான் வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு கூப்பிட்டு சீக்கிரம் பெரியவா உத்தரவாச்சு எங்க இருக்கான்னு. அந்த கவுண்டர்ல இருக்கு. பெரியவா வந்திருக்கான்னு. எங்க பேப்பர்லாம் இருக்கான்னா. அன்னைக்கு வால் போஸ்ட்டு கேட்பா, அன்னைக்கு வால் போஸ்ட்டு கேட்கல. பேப்பரை போடுதுன்னா பேப்பரை போட்டேன். பேப்பர் முழுக்கள்லாம் படித்து பார்த்துட்டு கதவை சாத்திட்டு இந்த பொட்டலம் மாதிரி உருட்டி வெளியில் போட்டுருவா. பேப்பரை போட்டால் நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் பறிச்சுட்டோம்னா மறுநாள் காலப்பறையும் கேட்கல. அதுக்கு மறுநாள் கேட்டேன், எங்கேயோ பரமேஸ்வரனுக்கு ரத்தம் வருதாமன்னு அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், மேலே கீழே சுவாமின்னு நேராக கதவை திறந்தா. நேராக தட்சிணாமூர்த்தி சண்டையில் வந்து உட்கார்ந்துட்டு பரமேஸ்வரனுக்கு ரத்தமாக வருது, அவருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு பெரியவா. ஆமாம், நீங்க அந்த கீழே விழும்பொழுது அந்த பரமேஸ்வரன் சிலை அங்கே மேலே நீங்க அதை பிடிச்சிருக்கீங்க, அதோட கையோட வந்து நீங்க கீழே விழுந்துட்டே. ஆமாம், அதுதான் பரமேஸ்வரன் பெரியவா. யார் பெரியவாள்கிட்ட இதே மாதிரி நீங்க கீழே விழுந்துட்டேங்கிறத சொன்னா போய் யாரும் சொல்லலை. யாருமே சொல்லல. பெரியவாளே கேட்டாலும் அவங்கள்ட்ட பரமேஸ்வரனுக்கு ரத்தம் வருதாமன்னு. நேரம் வந்தா இங்க வந்தா உட்காந்தா என்னை கூப்பிட்டா. இந்த வழியோட அஸ்திகிருதில் ஒரு பொம்மைக்காரன் வயசானவன் பெரியவாட்ட ரொம்ப பக்தி உள்ளவன். அவன் ரெடியா இருப்பான், நீ போய் அவனை கூப்பிடணும், அவனை வச்சு நீ திருப்பணி பண்ணணும்னு சொல்லிட்டான். நேர சைக்கிளை ஒரு கையில பிடிச்சிட்டு போறேன். அவன் வாசத்துல உட்காந்துருக்கான், ரெடியா இருக்கான். அவனை நல்லா குளிச்சுட்டு படப்படையா விபூதி போடனு என்ன சாமின்னா பெரியவர் கூப்பிட்டு சொன்னான்னு. இந்த வந்துட்டு அவரும் சைக்கிள் எடுத்துன்னு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் அதை வரைக்கும் பெரியவா அங்கேயே உட்காந்துருக்கா தட்சிணாமூர்த்தியில். அவரை கூப்பிட்டு சுவாமி ரத்தமாக கொட்டுருக்கார், அதனால இப்போ இங்கே இருக்கிறத வச்சுன்னு நீங்கள் ஆரம்பிச்சு வேலையை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற கீத்தை வச்சு மரபு பண்ணி ஒரு ஒளி தட்டினான். சரி, இங்கே வந்து பெரியவா மறுபடியும் ரூமுக்கு போயிட்டா. அனுஷ்டானம் சாணங்கள் எல்லாம் போக்குவரத்து எல்லாம் இருந்தது. மறுநாள் காலம்பரை ஆரம்பித்தேன். மறுநாள் காலம்பரை ஆரம்பித்து நீ எங்கேயே கீழே வந்தியாம எங்கே வந்த அப்படின்னு ஆரம்பிச்சு அப்போ எங்கே அடிபட்டதுன்னு கேட்டான். ஆனால் அன்னைக்கு வலி இருக்கிற மாதிரி அந்த வலி எங்கேயும் தாங்க முடியாது, தாங்கி இருந்தேன். பெரியவா ஒரு செகண்டு கேட்டா இந்த இடத்துல வலிக்கிறதுன்னு சொன்னேன். நான் மறுபடியும் கேட்டா நானா கையை எப்படி தொங்க போட்டேன்னு எனக்கு தெரியாது. தானே ஆட்டோமேட்டிக்காக கை வலியும் இல்லை. இப்போ வலிக்கிறதான்னு கேட்டேன். சாஸ்திராங்கமாக நமஸ்காரத்தை வந்தனம் பண்ணேன். நீங்கள் தான் பரமேஸ்வரன் கலியுகத்துக்கு தெய்வம். அந்த சுவாமி ரூபத்தில் பெரியவா வந்து என்னை காப்பாற்றிருக்கா, வேற யாரும் கிடையாது. நீங்கள் தான் இனிமேல் வேற எந்த கதியும் கிடையாது. நமஸ்காரத்தை பண்ணேன். சரி சரி போயிட்டு வா, ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை சௌக்கியமா குடும்பத்தோட நல்லா இருக்கோம்னு. இதே போல தேனை பாத்திர எங்க அக்காவுக்கு கண்ணு தெரியாம இருந்தது. ஆமா, சிஸ்டருக்கு. ஆரணி பக்கத்துல திமிரி விழாபாக்கன்னு கிராமம், அங்க இருக்கா அப்படின்னு அங்க சொல்லி வந்தா என்ன பண்றதுன்னு. எப்படி திடீர்னு கண் தெரியாம போச்சா? திடீர்னு 2 ரப்பையும்
2 ரப்பையும் மூடி போயிடுது. எல்லா டாக்டரும் போய் காமிச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த ரப்பையே திறக்க முடியல. கண்ணு உள்ளுக்குள்ள ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கண்ணு நல்லா இருக்கு. இந்த 2 ரப்பையும் மூடினதுல ஒன்றும் ப்ராப்ளம். இந்த இம்மா மூடி போய் அப்போ பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ண, பெரியவா அனுகிரகம் பண்ணு, எங்க இருக்கான்னா இங்க இருக்கான்னு அதே காரை வச்சு ஐஸ்மா நீ சொல்லி சொன்னான். ஐஸ் ஆத்துல இல்லவோ. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு ஆத்துலேயே வச்சுட்டு 5ஆம் நாள் பெரியவாட்ட ஐஸ் வந்தேன். இந்த மாதிரி வந்திருக்கா பெரியவா அனுகிரகம் பண்ணு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பெரியவா ஸ்நானம் பண்ற தொட்டிக்கு மேல ஒரு பலகை போட்டு அது மேல உட்காந்துருப்பா, தரிசனம் கொடுத்துருப்பா. அதில் உட்காந்துருந்தா எல்லாரையும் அந்த ஜன்னலுக்கு நேர வெளியே ஜன்னல் கம்பிங்க எல்லாரையும் போக சொல்லிட்டா பெரியவா. இருந்தவா எல்லாரும் தரிசனம் ஆயிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. எல்லாரையும் போக சொல்லிட்டா, யாரும் கிடையாது. சரி, எங்க அக்கா வந்து நான் ஜன்னல் கம்பி கிட்ட நிக்க வைக்கணும். ஜன்னல் கம்பி கிட்ட நிக்கிறா, பெரியவா உள்ளுக்குள்ள பெரியவா நேரா உட்காந்துருக்கா. சரி, அக்காவும் பெரியவா தான், வேற யாரும் கிடையாது. பெரியவா ரூம்குள்ள இருக்கா, அக்கா வெளியில நிக்கிறா ஜன்னல் கம்பி கட்டிக்கு மேல உட்காந்துருக்கா பெரியவா. இந்த ஜன்னலுக்கு நேரா பெரியவா உட்காந்து அக்கா பார்த்துருக்கேன். பெரியவா சொல்றா, என்ன கண்ணு திறக்க முடியல, கண்ணு வலிக்கிறது. ஒரு செகண்ட் கண்ணு திறந்து சிமெண்ட் கொஞ்சம் அப்படியும் பண்ணா முடியலன்னு. சரி, இன்னும் ஒரு செகண்ட் தரேன் சிமெண்ட்னா கண்ணை திறந்தா நேரா பெரியவா தான். பெரியவாளை பார்த்தா நேராக அந்த கண்ணால் பெரியவாளை தரிசனம் பண்ணா உட்காரணுன்னா. அப்புறம் நாங்கள் போனோம். பெரியவா என்ன கூப்பிட்டு இங்கே துர்கா சன்னதி இருக்குது, கண்மலரை வாங்கி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு ஊருக்கு புதுசுல ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக இருப்பாங்க. அன்னைக்குலேருந்து பெரியவா கேட்கறது, கண்ணு தெரியாத அக்கா எப்படி இருக்கான்னு இப்படிதான் கேட்பாங்க. கேட்பா தவிர கண்ணு தெரியாத அக்கா என்ன கேட்பா, கண்ணு தெரியாதவளுக்காக நமஸ்காரம் பண்ணு அப்படிம்பா. ஆமா, கண்ணு தெரியாத அவள் வந்து இருந்தாலும் அவளுக்காக நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கலாம். உங்க முதல் நாத்தனார். ஆமா, தெரியும். சரி சரி. அப்புறம் எனக்கு அப்புறம் இங்கேருந்து இது தேவையாச்சு சௌகரியமா இருந்தது அப்படின்னு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணேன். அப்போ எங்கள் தாத்தா அம்மாவுடைய அப்பா வந்து பெரியவாட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மாவோட அப்பா பேரு அப்பா குட்டி சாஸ்திரிகள். அப்பா குட்டி சாஸ்திரிகள். அவர் மடத்துல ரொம்ப நாள் அவர் தம்பி சீனிவாச சாஸ்திரம்னு காவேரி புராணத்தை துலா மாதம் 30 நாளும் பாராயணம் பண்றது உண்டு மடத்துல. இன்னைக்கும் அந்த புஸ்தகம் இருக்கு, அவர் போட்ட புஸ்தகம் இருக்கு. சீனிவாச சாஸ்திரம்னு தாத்தாவுடைய தம்பி. அதை வந்து ராமகிருஷ்ண சாஸ்திரம் படிச்சிருந்தார். வித்வான், பெரிய வித்வான் அவர். இப்ப யாரும் பண்டா படிக்கிறாங்க. ஆனா அந்த புஸ்தகம் மடத்துல இருக்கு. அப்பா குட்டி சாஸ்திரிகள் பெரியவாளுக்கு ரொம்ப க்ளோஸா ரொம்ப அப்பா குட்டி சாஸ்திரிகள் அவருடைய பொண்ணோட பையன். நீங்க வந்து அவ்வளவு பேருமே குடும்பம் ஃபுல்லா மடத்துக்கும் பெரியவாளுக்கும் ரொம்ப அட்டாச்சா இருந்திருக்கா இல்லையா? ஸோ நீங்க பாரம்பரியமா மடத்து ஃபேமிலி தான். சரி. அப்போ எங்க அம்மாவுக்கு திருவண்ணாமதுரையில கேம்ப்பு, மாஞ்சாவீரத்துல தங்கின்னு இருக்கா. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல. அப்போ பெரியவா கூப்பிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா, கன்னிகாதாரமா பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்பா குட்டி சாஸ்திரில கேட்கிறாங்க. சரி, பண்ணணும்னு சொல்லி யார் இருக்கா. அப்புறம் இந்த மாதிரி இருந்த உடனே அவளை கூப்பிடணும்னு சொல்லி பெரியவா சன்னதிலேயே மாஞ்சாவீரத்துல நடந்திருக்கு கல்யாணம். பெரியவா சொன்னான். சரி ஆகட்டும் சொல்லி சொல்லிட்டா வந்தேன்னு. இது நாளோட பெரிய மச்சனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கை போடணுன்னு நாங்கள் அதுக்குள்ள யாத்திரை கிளம்பினோம். தம்மாபுரம்னு ரெட்ட மண்டபம், பழைய மண்டபத்தில் பெரியவா தங்கியிருக்கா. எங்கள் மாமா வந்துருந்தார், சந்துரு மாமா. அந்த பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணார். இவளுக்கு அக்கா நிச்சயம் எடுத்து பண்ணோம்னு. பெரியவாருன்னா மருமான்மாருக்குதான் மருமான்மாருக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் ஆகணும், கல்யாணம் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு உத்தரவு பண்ணார். பாலு பக்கத்தில் இருந்தார். என்ன பாலு குமரேசன் இப்படி சொல்றா பெரியவா என்ன பண்றதுன்னா, மாமா வந்து என்கிட்ட கேட்டார். அதனால நீ போய் உங்க அக்கா இருக்கா ராத்திரி இருக்கா ஊர்ல கேட்டுக்கோ, அவன் என்ன சொல்றாலும் திரும்ப பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் கிடையாது. சரி பத்திரிக்கை வச்சு போயிட்டார் கிளம்பி.
அப்புறம் நேராக அம்மா கிட்ட வந்து அப்பா கிட்டலாம் பேசி திருமணம் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் அக்ரி போயிட்டோம். அக்ரி கேம்ப்பு. அக்ரியில் ஒரு நாளைக்கு இவ வரான்னு யாருக்கும் தெரியாது. ஏகாம்பரம் மாமா கூட இருக்கார் கேம்பில். பெரியவா காலத்தில் சொல்கிறார், இன்னைக்கு ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆக போகிறது என் சன்னிதில் இன்னைக்கு, அதுவும் கன்னிகாதானமாக நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரையங்கிறதுல யாருக்கும் தெரியாது. அப்போது எதேச்சியா ஒரு மட்டை தேங்காய் சக்கரை ஒரு தட்டில் கொண்டு வந்து யாரோ கொண்டு வந்து வச்சு நிற்காம பண்ணுற பார்த்தா சுவாமியா அனுகிரகம் பண்ணுறது வர்ற நிச்சயதாரத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து வச்சு பாருங்க அப்படின்னு இந்த சுவாமி சொல்கிறது. ஆமாம் சொல்லிட்டு நானும் செய்யணும், வரவாளுக்கு சமையல் பண்ணணும், பெரியவாளுக்கு பிச்சைக்கு போகணும்னு தனியாக ரூமில் உட்காந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். இவா எல்லாம் இறங்கி முட்டைக்கலை இறங்கி அந்த ட்ரெயினை பிடிச்சி அக்ரியில் வந்து இறங்கி நேராக ஆற்றுக்கு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு எதிர்க்க வந்துருக்கா. இப்போ நாகலட்சுமி பொள்ளாச்சி மாமி எல்லாம் கல்யாணம்னு சொல்லியிருக்கா. நீங்கள்லாம் வரீங்களா என்ன அதான் ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு. இவோ அப்போ பாவாடை சட்டை தான் போட்டு போவேன்னு. அப்போது வந்து வந்தால் எங்கள் அப்பாவும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ கல்யாணம்லாம் பண்ண போகிறாங்க இல்லை சொன்னால அது வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ண வேண்டாம், பெரிய உத்தரவு 4 நாளில் கல்யாணம் நிச்சயம் ஆகணும் பண்ணிடணும், பத்திரிகை கூட போகணும்னு அவசியம் இல்லை, நீ பண்ணிடு அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ அம்மா ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிக்கிறதுனால சரி அப்படின்ட்டு பெரிய உத்தரவு ஒன்று. அப்படியா? சரி. அப்புறம் என்ன பண்ணால் என் அப்பாவும் அம்மாவும் நமஸ்காரம் பண்ணேன். ஏகாம்பரம் பக்கத்தில் இருந்தார். இவன் யாருன்னா அக்கா அத்தியம்பேர் வந்திருந்தான்னா சரி. அப்புறம் அவள் அண்ணா பண்ணியும் இவள் அப்பா அம்மா சந்திர மாமாவும் மாமி வந்து யாருன்னா அண்ணா பண்ணியும் என்ன விஷயம் கேது இந்த மாதிரி வந்தவர்களும் கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம், பெரிய அனுப்புகிறோம் பார்த்தாடா சொன்னேன் இல்லையா கிளம்புற உனக்கு. அப்போ எல்லாம் பேசினும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணார், பையனை ஒரு வார்த்தை கேட்கணும்னு பெரியவாட்ட விஜயம் பண்ணார். பையன் நான் சொன்னால் கேட்பான் அப்படின்னு பெரியவா சொன்னேன். நான் சொன்னால் கேட்பான், அவன் ஒன்றுமே எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் இப்போ கூப்பிடும் வர சொல்கிறான் நான். அவன் வந்து நேராக பேசணும். சரி அதுக்குள்ளே ஏகாம்பரத்துக்கு ஆள் விட்டு என்னை கூப்பிட சொல்லி சொன்னாங்க. நான் எதேச்சும் என்ன பண்ணேன், பெரியவா என்ன பண்ணா சீக்கிரம் அனுப்பிச்சார். நீ போய் பார்த்துருவா, மத்தியானம் சொன்ன ஆச்சா இல்லையா, என்ன ஆச்சு, என்ன பண்ணியிருக்கா, போய் பார்த்துருவான்னு சொல்லி அனுப்புகிறேன். நான் எதே தூரம் போனேன், எதுக்கு ஆள் வருதுன்னு கூப்பிட்றா ஒன்று உத்தரவு வருது. என்ன விஷயம் என்ன எனக்கும் தெரியாது. இவா வந்தது இவா பேசினது எனக்கு ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமா மாமி இவோ எல்லாம் நிற்கிறாங்கன்னு. பக்கத்தில் ஏகாம்பரம் மாமா நிற்கிறார். பெரியவா கூப்பிட்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்னை கேட்டா. பெரியவாளே கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் நான் செய்யறது ரெடியாக இருக்கேன். பெரியவா தான் எனக்கு உத்தரவு. சரி அப்பாவை கூப்பிட்டு ஆச்சாங்க சமாதானம் சரி இனிமேல் கல்யாணத்துக்கு ஏற்பா பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகாம்பரத்து மாமாவை கூப்பிட்டு ஸ்ரீகண்டன்ட்டு சொல்லி இன்னைக்கு வடை பாயசம் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கா. அவள் எல்லாம் சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போனோம் ஊருக்கு சொல்லி சொன்னான். ஏகாம்பரம் மாமா போய் சொன்னார். அப்போ என்னை கூப்பிட்டு பெரியவா சொன்னேன், அவள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் எழுதி விட்டு வந்துடும், நீ ஊருக்கு போவான்னா நீங்கள் எதுங்க சொல்லி சொன்னான். அப்போ அந்த அக்ரியில் கோவில் கட்டியிருக்கா. கோவில் கர்ப்பகரகம். பெரியவா மத்தியானத்தில் தான் போய் படுத்து பார்ப்பேன். பெரியவா பிடிச்சா பெரியவா படுத்துன பிறகு நான் பெரியவாட்ட போய் கேட்குறேன். நான் பெரியவா உத்தரவு பிரகாரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பணங்கோ காசோ எனக்கு வேண்டியதில்லை, பெரியவாளுடைய கைங்கரியம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ண எனக்கு, வேறு ஒன்றுமே வாண்டாம் எனக்கு சொல்லி பெரியவாட்ட விஞ்ஞாபனம் பண்ணி, நீ பரமசேமமாக இருப்ப, எனக்கு கைங்கரியம் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் எப்பயும் பண்ணியிருப்பேன், நீ கவலைப்படாதும். இது எனக்கு இதே போகிறோம், வேறு ஒன்றுமே வேணாம், எனக்கு சொத்து எல்லாம் ஒன்றும் வேண்டியது, எனக்கு சேவமாக இருக்கும் பெரியவா சொல்லிட்டு அது போகிற எனக்கு பரமேஸ்வரன் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து. கல்யாணம் ஆகி சௌக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் குடும்பம் சௌக்கியமாக இருக்கேன்.
எதுக்குன்னா நாங்கள் வந்து பரம ஏழை குடும்பத்தில் இருந்தோம். வேலூர் பக்கத்தில் சோழவரம் கிராமம், குச்சிக்காடு கிராமம்னு இருக்கு. பெரியவா 52 53 வந்திருக்கா. எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் பிறக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் பூஜைன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா ஐசுன்னு இருக்கார், அப்போ சாசு, அப்போ டயர் வண்டி பூசலம் குப்பம் ஒன்னபுரம் போயிட்டு அது அப்படியே நேரம் எங்கள் ஊருக்கு வந்துட்டு முதல் நாள் வியாழக்கிழமை பூஜை ஆகிடுது. வெள்ளிக்கிழமை பூஜையை பெரியவா எல்லாம் பூஜை கட்டி எல்லாம் ரெடி ஆகிடுது. அவள் வேலூருக்கு அடுத்த கேம்புக்கு போனது. பெரியவா அப்பாவோட சாசத்தில் கூப்பிட்டு அவளுக்கு ஒன்றுமே தெரியல, சூதுவாது தெரியல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதுவும் இங்கேருந்து சுவாமி எடுத்துன்னு போக வேண்டாம், அவள் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம், நம்ம செலவு பண்ணிப்போம், அதனால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்ப சனி உசத்தில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எங்கள் தாத்தாவெல்லாம் காதில் விழுந்துருக்கு. உடனே இவா மாட்டு வண்டி வச்சுன்னு போன வாரம் போய் பாதி தூரத்தில் நீங்கள் ஆற்றுக்கு போங்க, அங்கே தான் பூஜை சொல்லிட்டு இவா வேலூரில் போய் எல்லா சாமானியும் வாங்கினு அவள் செலவே பண்ண முடியாது பெரியவா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3-4 கேம்பு தங்கி இன்றைக்கும் பிரதி வருஷமும் அந்த ஊர் அட்ரஸுக்கு வியாசாட்சதை பெரியவாழ்றதால வந்துட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். உங்க பெரிய பொண்ணுக்கு ஏதோ இதுவாச்சுன்னு சொன்னது? பெரிய பொண்ணு சரியா பேச முடியல அவளால. கொஞ்சம் என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு வரைக்கும்? உனக்கு 5 வயசு. 5 வயசு வரைக்கும் அந்த அப்பா அம்மான்னு பேசுவோம், மற்ற வார்த்தையெல்லாம் குறையே வரல. இந்த பெரியவா தரிசனத்துக்கு போன போது எனக்கு சொல்லணும் போல இருந்தது மனசுல. பெரியவா கிட்ட சொன்னேன். பெரியவா வந்து வேத பெரியவா மாட்ட அவன் வந்து குழந்தை அப்பா அம்மான்னு சொல்றாடா கேளு அப்படின்னு. அப்பா அம்மான்ற வார்த்தை சொல்றா, மற்றபடியா பேச தெரியல அப்படின்னு. அவள் வந்து ஜெகதபிதரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ அந்த அப்பா அம்மான்னு எப்போ அந்த குழந்தை வார்த்தை வாயில் வருதோ மற்ற உலகத்தில் இருக்க வார்த்தை பூரா பேசுகிற மாதிரி தான். நன்னா பேசுவோம், கவலைப்பட வேண்டாம், ஆற்றுக்கு போக சொல்லு, கவலைப்படாம நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாரும் குழந்தைகள் எனக்கு நல்லா தான் இருக்கு. அந்த பெரிய குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை பேரன் பிறந்திருக்கான். ஆமா, அவளுக்கும் குழந்தை பெரியவா வளர்க்குறதால இன்னைக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்துல அத்தனை பேரும் க்ஷேமமா சௌக்கியமா இருக்கும். 88 89 பையனுக்கு திருத்தணி மொட்டை அடித்தான். எப்பயுமே மொட்டை அடிக்கிறது பழக்கம் உண்டு. மொட்டை அடிச்சுன்னு வந்தா மொட்டை அடிச்சதுல ஏதோ ப்ராப்ளமா இதெல்லாம் தலையெல்லாம் நடுவு தலையெல்லாம் கருப்பா மாதிரி இருந்தது. பொண்ணு மாதிரி தலையில குழந்தையா இருந்தது. 3 வயசு பையனுக்கு. அப்போ 1 வயசு 3 வயசு. அப்போ எங்க அம்மா நம்மனா கிளம்ப மறுநாள் கிளம்புற அதுக்குன்னு எங்க அப்பா வயசு நேர பெரியவாளுக்கு போவோம். நம்ம வேற வைத்தியமே 2 மாசமா மருந்து கொடுக்குறோம், குழந்தைக்கு தேவையாகல. அப்புறம் நேரம் வந்தா நான் எதையாச்சும் தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். பெரியவா கூப்பிட்டு அவள் யாருன்னா அப்பா அம்மா வந்திருக்கான்னு, நடுவில் யாரு இருக்கான்னா என் பையன் வந்திருக்கான்னு, அவன் உள்ள வர சொல்லுன்னான். அவன் எகிரி பிடிச்சி உள்ள வந்துட்டான். நான் சொல்றதுக்கு முன்னாடி உள்ள வந்துட்டான். பெஞ்சு ஒரு குறுக்கு இருக்கும், அந்த பெஞ்சுக்கிட்ட நின்றுந்தான். அவன் உள்ள தாண்டி உள்ள வர சொல்லுங்கன்னா அவன் உடனே தாண்டி வந்து நின்றுந்தான். அப்பா அம்மாட்ட போய் என்னன்னு கேளுன்னா. அப்புறம் அம்மாட்ட போய் கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, ஒன்றுமே மனசு சரியில்லை, பெரியவாட்டா இருக்கா சொன்னேன். தலையில மருந்து கொடுத்து சரியாகலை. அப்புறம் பெரியவாட்டை வந்து நான் சொன்னேன், திருத்தணிக்கு போயிட்டு வந்தா, திருத்தணிக்கு போயிட்டு வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தா டாக்டருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணா தலையில ஒரு கரப்பா மாதிரி இருக்கு, அது பெரியவாளுக்காக நிவர்த்தி ஆகணும்னு அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னு. அவனை கூப்பிட்டா பெரியவா வேற என் பையனை. தட்டில் இருந்தது ஒரு தேங்காய் இருந்தது, தேங்காய் எடுக்க சொன்னான் பெரியவா. தேங்காவை எடுக்க சொல்லிட்டு 2 கையை பெரியவா வச்சிருந்தா என் கையில போடுன்னு சொன்னான் பெரியவா. அவன் ஆமா குழந்தைய என் பையனை விட்டு தேங்காய் கொடுத்துனா போட்டு வாங்கிட்டேன். 3 வயசு. அப்ப என்கிட்ட பக்குவத்தை சொல்றா பெரியவா, இந்த தேங்காய் எடுத்து போய் உங்க அம்மாட்ட கொடுத்து தேங்காய் உடைக்க சொல்லிட்டு தேங்காய் நல்லா திருவிட்டு பாலை புழுங்கி எடுக்க சொல்லு, புழுங்கி எடுத்துட்டு தடவை சொல்லு குழந்தைக்கு தலைக்கு குளிப்பாட்டு. சரின்னு சொல்லிட்டு அம்மா இதை சொல்றதெல்லாம் அம்மா கேட்கணுக்காக பப்ளிக் எல்லாம் ஜனங்கள்லாம் இருக்கா, பப்ளிக் இருக்கு. அப்புறம் அம்மாட்ட போய் என்கிட்ட கொடுக்கல பெரியவா தேங்காய்,
அவன் பையன்கிட்டே கொடுத்து பெரியவா உன் பாட்டிகிட்ட போய் கொடுன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணா கையில் வாங்கினா பெஞ்சு தான்னா பாட்டிகிட்ட கொடுத்தா அவன் பெரியவா கொடுக்க சொன்னான்னு சொல்லி அப்புறம் அம்மா அனுக்கிறோம்னு ஆயிடுச்சு. ராத்திரி போகிற உடனே என்ன பண்ணா அதில் இதுதான் வேலை ஒன்றும் இல்லை. உடைச்சா தேங்காய் தெரியும்னா பாலை எடுத்தா பெரியவா சொன்ன பிரகாரம் தலை முழுக்க தலைவில அந்த தடவும் போதே அது எங்கே போச்சு எப்படி போனதுன்னு தெரியாது. ஒரு வாட்டிலேயே அது தேவையான மொக்கெல்லாம் போய் வச்சு அந்த தண்ணி தனியாக விழுந்தது. பக்கத்தில் பறவைங்க இருந்தது. அதெல்லாம் நின்று குழந்தை பூர்ணமாக குணமாய் தலை உடைச்சி இது வந்து சாதாரண சன்னியாசி மாதிரி இருந்து யாருக்கும் காட்டாமல் லோகத்தில் சாட்சாத் பரமேஸ்வரன் கலியுக தெய்வம். பெரியவா வந்து உங்களுக்கு கோச்சிங் இருக்காளா? நிறைய கோச்சிங் இருக்கா. எதுக்கு ஏதாவது சொல்லுங்க. எதுக்கு கோச்சிங்? பேப்பர்ல சரியா சொல்லணும்னா கோபம் வந்துடும் அவருக்கு. பேப்பர் படிச்சு நல்லா ஒழுங்கா சொல்லணும். தேனம்பாகத்தில் இருக்கும்போது டெய்லி ஆற்றுல போய் பழகு சாப்பிட்டுவான்னு சொல்லுவா பெரியவா. நான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது நீ பட்டினி இருக்கக்கூடாது, நீ போய் சாப்பிடுன்னு சொல்லுவோம். நான் டெய்லி போவேன், ஆற்றுல ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டு வந்துடுவாங்க. பழகெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு கேட்டா நான் சொன்ன வார்த்தைலாம் நீ கேட்கறது இல்லைன்னா நான் ஒன்றுமே இது இப்போ இன்னும் ஒன்றா பண்ணுவோம் ஒன்றும் பண்ணலையேன்னு. இல்லை நீ சாப்பிட்றது இல்லை. யார் உங்கள் அம்மா வந்து சொல்கிறாள் பெரியவாள்கிட்ட? எனக்கு சொன்னது எனக்கு தெரியாது. பெரியவா கேட்டிருக்கா ஐயா வரான் காலம்பரம் என்ன சாப்பிட்றான்னு. ஒன்றும் சாப்பிட்றதில்ல பெரியவா பிக்ஷை பண்ணும் போது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டாங்க நம்பி. இதே எனக்கு தெரியாது. அப்புறம் கேட்டேன் ஆமாம் நான் சாப்பிட்றதில்ல ஏன்னா பெரியவா பட்டினி போட்டுட்டு நான் போய் சாப்பிட்டு மூக்கு குடி தின்னுறதுக்கு இங்கே வந்து எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, எனக்கு நான் இருக்க மாட்டேன் நான் சொல்லி சொன்னேன். எனக்கு வயசாக எடுத்துன்னா எல்லாருக்கும் தான் வயசாகுது, யாருக்கு வயசாகுது? எல்லாருக்கும் தான் வயசாகுதுன்னு. சரி நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு கொஞ்சம் கோபமாக பேசினேன். இப்படியே இருக்கும்போது அப்புறம் ஒரு நாளைக்கு காலமாக தோசை வாத்து கொடுத்துருந்தேன், சாப்பிட்டு வந்தேன். அன்றைக்கி சந்திரமலை தீர்த்தம் வந்தது, நான் எடுத்துக்கல பெரியவாடு. அப்போது மறுநாள் காலம்பரம் கேட்டால் நான் சாப்பிட்டேன். நேற்று தோசை சாப்பிட்டேன், நான் சுவாமி தீர்த்தம் எடுத்துக்கலன்னு. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், சுவாமி தீர்த்தம் வருது பெரியவா எடுத்துக்கிறார், அந்த தீர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கணும்னு மனசில் இருக்கு. அதனால் சொல்லி அக்கறையில் ஆச்சு. மறுநாள் காலம்பரம் தங்கியிருந்தேன். தங்கி கொட்டாய்க்கு இதெல்லாம் வைக்கும்போது பெரியவா கூப்பிட்டு பட்டாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுருக்கான்னு. படிச்சிருக்கான்னு சரி கேட்டு உங்கள் அம்மா படிச்சிருக்காளான்னு. எங்கள் அம்மா படிக்கலன்னு. கையெழுத்து போட தெரியுமா கேட்டா கையெழுத்து போடவும் தெரியாதுன்னு. பெரியவா என்ன உத்தரவு பண்ணாலும் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட என்னன்னா பெரியவா என்ன சொல்கிறாரோ அதான் எனக்கு சொல்லிட்டோம். உடனே இன்னைக்கு வரைக்கும் 8ஆம் கிளாஸ் படித்தா டிசின்னு வாங்கலை, ஸ்கூலில் தான் இருக்கணும். 2 கல்யாணம் ஆகி 3 குழந்தைகளை பெற்று 2 குழந்தைகள் கல்யாணம் ஆகி அந்த 2 குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்தாச்சு. எனக்கு வந்து முதல்ல பெரியவா பூனல் போட்டு வச்சது, அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சது, வீடு கட்டி கொடுத்தது அந்த பிரபு தான் எனக்கு. இப்போ இருக்கிற வாழற நிழலாக இருக்குன்னா காரணம் அவள் தான். சிவராமையரும் ஜானகிராமையரும் டெய்லி மடத்துலேருந்து வரும்போது இந்த பங்காரம்ம தோட்டத்தில் எங்கே என்ன இடம் இருக்குன்னு கேட்டால் எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு கேட்டா பெரியவா ரொம்ப பள்ளமான இடம் இருக்குது, அதை நிரப்பி பெரியவாவை கொடுக்குறேன். பெரியவா கேட்டால் எனக்கு பள்ளமான இடத்தை தான் கொடுக்குறியான்னு பெரியவா கேட்டால் ஒன்றும் பதில் இல்லை, சரி போன்னு சொல்லிட்டா. அப்படியே இருக்கும்போது நான் பெரியவாட இருக்கேன். எங்கள் அண்ணா வாங்கியிருக்கான் ஃப்ளாட்டு, 400 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான்னு. அவனை வர சொல்லுன்னு. அவனை கூப்பிட்டு பெரியவா சொன்னா உனக்கு தான் வீடு சொந்த வீடு இருக்கு, இந்த பிளாட்டை இவன் பேரில் எழுதி கொடுத்துருவேன் சொன்னா. உடனே வக்கீல் குமாசா சீனிவாசையர்னு கச்சவேஸ்வரர் கோவிலில் மண்டலேஸ்வர வகையரா அவரோட பணம் கிடைக்குன்னு எழுதினார். பத்திரத்தை எழுதி கொடுத்தார். பத்திரம் எடுத்து கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணால் பெரியவா இன்னைக்கு அந்த பத்திரத்தில் அபிமான பெரியவா உத்தரவு பிரகாரம் எனக்கு தம்பிக்கு கொடுக்குறேன்னு பிளாட் எழுதி கொடுத்துட்டார். அப்போ தேனாம்பாக்கத்தில் பிரம்மபுரீஸ்வருக்கு கும்பாபிஷேகம். 16 பட்டை செவரிமேடு நாகசாமி ஜம்பு மாமி அவள் அன்னைக்கு தேதியில் கும்பாபிஷேகம். பெரியவா மடத்தை விட்டு கிளம்பினா நேரம்.
கிளம்புனா நேராக கிடன்னு வந்தால் தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வர பிரதர்ஷனம் பண்ணால் கோபுரத்தை பார்த்தா கும்பாபிஷேகம் ஆச்சு. நேராக வண்டி தலைன்னு 11 மணி வெயில், நல்லா சரியான வெயில போகும். கிட்ட நடந்தால் வைக்காமாம்மா. இல்லை இல்லை நீங்கள் பெரிய ஒன்றும் பதிலே பேசுகிறாங்க. நேராக கிடக்குதுன்னு வந்தால் பொட்டைக்காடு ஒரு வயல் சுற்றி ஒன்றும் கிடையாது. பச்சை ஓலை போட்டு கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு. கிடக்குதுன்னு வந்தால் கும்பாபிஷேகம் ஆச்சு. அதே இடத்துல உட்காந்தாங்க. ஒன்றும் கிடையாது, அடுப்பு போட்டதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி இருக்கிறத தயிர் பொரியெல்லாம் போட்டு இப்போ பெரியவாளை கொடுத்துட்டு எங்களுக்கு இங்கே இருக்கிற பிராமண ஏரியாவிலேருந்து ஏதாவது கொஞ்சம் இதுதான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தயிர் சாதம் கொண்டு வந்தால் திறந்த வெளி வயல்கால் அதில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு மறுபடியும் 3-3:30 மணி கிளம்பி அங்கேருந்து கிளம்பி நேராக வெளியே வந்தால் சேதராம சாஸ்திரி வீடு இருக்குது. அந்த ரோடுக்கு நேராக முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. தலையை வச்சுன்னு படுத்துட்டா முடியலன்னு. எங்கள் ரோட்லேயே ரோட்லேயே இந்த மூளை சந்தில். அப்போல்லாம் மண் ரோடு, கார் ரோடெல்லாம் கிடையாது. படுத்துட்டா சரி மணி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் சைட் போஸ்ட் சேதராமது அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு பெரியவா ராத்திரி அங்கேயே தங்கிட்டு கொட்டாய்க்கு போனது. கொட்டாய்க்கு போகும்போது வேதவசாரத்தில் நான் பிரத்யேகத்துக்காக போயிருந்தேன். வேதவசாரத்தில் கூப்பிட்டு வேதவசாரத்தில் கூப்பிட்டு பெரியவா கேட்குறா, இங்கே யார் யார் வீடு இருக்குது, யார் யார் கட்டியிருக்கா எல்லாம் கேட்டால் எல்லாரையும் சொல்லிட்டாருமான்னு. என்னை தவிர மீது எல்லாரும் சொல்லிட்டாருங்க. இல்லை இல்லை இன்னும் யாராக இருக்கா இந்த மாதிரி பெரியவா இருக்கும்போது நான் போனேன். எதுக்குன்னு என்ன சாஸ்திரம் என்ன எல்லாரும் சொல்லிட்டா பெரியவா எல்லாம் கேட்குறாங்க. ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கேன், தட்டுப்பத்திரம் போட்டுட்டு இருக்கேன் பெரியவாளுக்காக, அது சொல்லக்கூடாதான்னு. அப்புறம் நானாக சொன்னதுன்னு பார்த்தியா அவர் சொல்ல உனக்கு சரி நீ எங்கே ஆயிடுச்சு போறியோ அங்கெல்லாம் வரேன் நான் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஆற்று வாசப்படியோடு சரி நான் ஆற்று வாசப்படி உள்ளவே போகிறேன். நேராக கூடி வைக்க போயிட்டு அன்றைக்கி பானு சப்தமி, பானு ஞாயிற்றுக்கிழமை நேராக பிரசாதத்துக்கு போனேன். எதேச்சும் யாரோ மயில் தொகை கொண்டு வந்தா, அதை வாங்கின்னு மிஷின் என்ன இப்படியே வந்தால் நேராக வாசப்படிக்கிட்டே போய் அந்த மயில் தொகையை வச்சுட்டு வாங்கினேன். பிரசாதத்தில் வச்சுட்டு திரும்பி வரும்போது ப்ரொஃபஸர் ஏகாமலையர்னு அவர் வந்தார். எல்லா காலத்துக்கும் வரீங்க, எங்காவது நீ வரக்கூடாத சரி அனுபவம். எனக்கு ஒன்றும் தெரியாது. அது பரம்பரை அவன் தான் ஆயிரம் போனான், அவனுக்கு எனக்கு தெரியாது. நீ என்ன சேர்க்க வச்சிருக்கியா, எனக்கு என்ன கைங்கரி பண்ணியிருக்கியா, ஒவ்வொன்றும் கதை இருந்துட்டா. சப்தமிக்கு ஏகாம்பரம் யார் உங்களையா? ஏகாம்பரம் ப்ரொஃபஸர் ஏகாம்பரத்தை பெரியவா பெரியவா நீ என்ன எனக்கு என்ன கைங்கரி பண்ணியிருக்கியா, சேர்க்க வச்சிருக்கியா, நீ ஆச்சாரத்தோட இருக்கியான்னு அப்படின்னு கத்தி கூட கண்ணம்மா வேற கூட சப்தமி பானு சப்தமி சூரிய நானும் பால்வன் பண்ணால் கிடையாது. வந்தான் பாலு ஸ்நானம் பண்ணி தட்டுப்பத்தை போட்டு வச்சிருந்து ஸ்நானம் பண்ணி பெரியவாள் ரெடி பண்ணணும். வந்தால் கோமணத்தை அவுத்தா உட்காந்தா ஸ்நானம் பண்ணேன். ஸ்நானம் பண்ணிட்டு 1 மணி ஜபத்துக்கு முன்னாடி அவரை கோச்சிட்டோம். அவள் வீடு திரும்பி இல்லைன்னு தெரியும். அங்கே போய் ஜபத்தை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்துடலாம். இந்த இடத்துக்கு இதே இல்லை சேதராமத்தில் சரின்னு சொல்லிட்டு ஸ்நானம் ஆக்கி பூஜைனா 1 மணி ஜபத்துக்கு கடத்தை எடுத்து நேராக கிளம்பிட்டோம்னா கிளம்புனா நேராக ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு போனால் மாமன் முன்ன பூர்வங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு பின் சைடில் செக்க செவையில் எறும்பு புத்து தர்பார் தீர்த்தத்தை புரோஷம்னா தர்பார் சந்தை போடுங்கன்னா போட்டு உட்காந்து மணிக்கணக்காக ஜபம் பண்ணிருக்காங்க. 1 மணி ஜபம் ஜபம் ஆட்சி முடிஞ்சது. எழுந்து வந்தா தொடா முழுக்க ஒரே செக்க செவேன்னு தக்காளி பழம் மாதிரி தர்பார் சந்தை எடுக்க முடியல எறும்பு. நாங்கெல்லாம் கோச்சுன்னு வரேன். பெரியவாளுக்கு இஷ்டம் இல்லாத சமயத்தெல்லாம் நம்ம கூப்பிடக்கூடாது பார்த்தேராமன்னு எறும்பு புத்துல போய் உட்காந்துட்டால. உங்களுக்கு பெரியவா கூட இருந்து இதே மாதிரி கைங்கரியம் பண்ணவா அப்படிங்கிறது உங்க ஞாபகத்துல நீங்க பார்த்தவா யார் யாரு? ஸ்ரீகண்ட மாமா பார்த்துருக்கு. ஸ்ரீகண்ட மாமா, பெரிய பாலு. பெரிய பாலுன்னா யார் இப்ப இருக்க? ராயபுரம்
பாலு. அதான் நெட்டபாலு. பெரிய ராயபுரம் பாலு. அப்புறம் சாஸ்திரிகள். வேதபுரி சாஸ்திரிகள். அப்புறம் சந்தான மாமா, அவர் தம்பி. தெரியாது யாருங்க. சந்தானம். சந்தான மாமா. அவர் நல்லா பழக்கம் உண்டு எனக்கு. சரி. அப்புறம் வந்து பானாம்பட்டு கண்ணா மாமா. அப்புறம் திருக்குலாவர் ராமூர்த்தி மாமா. திருக்குலாவர் ராமூர்த்தி. சந்தனம் சுப்பனியர். பெரியவாறு சந்தனா இருக்குன்னு சந்தனம் பழக்கம் உண்டு. சந்தனம் சுப்பனியர். அப்புறம் நம்ம வைத்தா மாமா. அப்புறம் ராமேஸ்வரம் விஷ்ணு மாமா. ராமேஸ்வரம் விஸ்வநாத மாமா. திருவையாறு தியாகு, உக்ரான தியாகுன்னு பேரு. தெரியாது. திருவையாறு தியாகு அவரை தெரியும். அப்புறம் கார்வார் சீனு மாமா. கார்வார் சீனு மாமா. அவ மாமனார் நல்லா தெரியும். அப்புறம் உங்க மாமா ஏகாம்பரம். மாமா. ஏகாம்பரம் மாமா. நீங்க அப்புறம் வேற யார் பெரியவாள்கிட்ட கூட இருந்து? பட்டாபி இருந்தார். கும்பகோணம் மகாலிங்கர் பேர. நம்ம இந்த பட்டாபி தானே? பேங்க் மகாலிங்கர். நம்ம வெள்ளையா இருப்பாங்க. பட்டாபி பிரம்மச்சாரி. பட்டாபி. அப்புறம் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணய்யர். அப்புறம் இவர் வைஷ்ணவர் இருந்தாரோ? ஐயர் திருவேங்கட ஐயர்னு. வைஷ்ணவ வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள். அவர் தம்பி எஸ்பி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. ஓகே. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ல. அவ அண்ணாவும் தம்பியும் சுயம்பாகம் பண்ணி தான் சாப்பிடணும். அது மாதிரி இல்ல ஒரு பிடி அரிசி எடுத்து சுவாமிக்கு நிவேதத்தை சேர்த்துட்டு அதுல இருந்து எடுத்து சாப்பிடணும்னு. இவ 2 பேரும் என்ன பண்ணா, அண்ணாவும் தம்பியும் தம்பி சமைச்சு எல்லாம் வச்சுட்டு போடுவார். அவர் ஆகாரம் பண்ணிட்டு போடுவாருன்னு. வெளியில எங்க ஆகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வித்தியார்த்தி பெரிய பிடிச்சானவருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு அதையும் எடுத்து சாப்பிடுவாருன்னு. வித்தியார்த்தி நாராயண சாஸ்திரிகள். அப்புறம் மேலூர் மாமா. பாத்துருக்கல. மேலூர் மாமா என்ன பழக்கம் உண்டு இருக்கு. டி.என். கிருஷ்ணமூர்த்தியர். கிருஷ்ணமூர்த்தியர் வந்து ஏஜென்டா தான் இருந்தார். பெரியவா கைங்கரியத்துல ஏஜென்ட் கேட்கல, பெரியவா கைங்கரியத்துல இருந்தவா. அப்புறம் விஸ்வநாதர்னு பெரியவாளுடைய உறவு கூட அவர் மேனேஜரா இருந்தார் இல்லையா? அவர் பார்த்துருக்கல. அதான் மேலூர் மாமா காலத்துல இருக்கலாம். எங்க அப்பாவோட சாஸ்திரிகள் மேலூர் மாமா, விஸ்வநாதையர், நாகராஜ அம்மாஞ்சி. நாகராஜ அம்மாஞ்சினா பெரியவாளுக்கு அம்மாஞ்சி. மேனேஜரா இருக்கும்போது விஸ்வநாதையர் மேனேஜரா இருக்க. இவர் கூட இவர் வந்து இந்த நிச்சயம் வரவு செலவெல்லாம் கணக்கெல்லாம் நோட் புக்கு. அப்ப பெரியவா இது பண்ணும்போது பெரியவா பூஜை பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த காலத்துலயே பெரியவா பூஜை பண்ணி. ரெண்டாவது ஆத்மார்த்த பூஜைன்னு ஆத்மார்த்த பூஜை பண்ணுவா, அதை பார்த்துருக்கேன். சந்திரமூலேஸ்வரர் பூஜையே பார்த்துருக்கேன். சந்திரமூலேஸ்வரர் தீர்த்தமும் வாங்கியிருக்கேன் பெரியவாட்ட. அப்படியா? ஏன்னா நீங்க 71 தான் பெரியவாளுக்கு போனேன். 70 பெரியவா பூஜை பண்றது நிறுத்திட்டா. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பார்த்துருக்கு. நான் பிறக்கும் போது 53, 54 இவா பட்டத்துக்கு வந்தார். கொட்டா சங்கரன்னு ஒருத்தர் இருந்தார் பெரியவாட்ட. கொட்டா சொம்பு பார்த்தா தங்கத்தை தூத்துரும். அந்த மாதிரி தேய்ச்சி வைப்பார் பெரியவாளுக்கு. கொட்டா சங்கரன்னு பேரு. அவர் உடம்பே செக்க தேவைன்னு இருக்கும். ஆனா அவருக்கு பெரியவாளுக்கு குடத்துல இருந்து சின்ன சொம்பு வரைக்கும் நல்லா தேய்ச்சி பரபரப்பலான்னு கொட்டா சங்கரன். அவரையும் நான் பார்த்துருக்கோம். நீங்க பெரியவா வேற ஏதாவது பெரிய இந்த அமானுஷ்யமான விஷயமாலாம் ஏதாவது பேசியிருக்காளா? இல்லை சாதாரணமாக தான் ஏதாவது பண்ணுவாங்க? சாதாரணமாக பேசியிருக்கேன். அண்ணாதுரைங்காருக்கு வந்தா அண்ணாதுரைங்காருக்க மணிக்கணக்க வேதத்தை பற்றி, உலகத்தில் என்ன நடக்கிறது, அந்த கோயங்கா இதெல்லாம் பற்றி அதெல்லாம் பேசுவார் மணிக்கணக்கா. வேத தர்ம பரிபாலன் சபான்னு ஆரம்பி இதெல்லாம் பண்ணி விஆர்என்டி எல்லாம் அது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேசுவார். பெரியவா வேற ஏதாவது அமானுஷ்யமா இந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல யாருக்கிட்டையாவது பேசி நீங்க பார்த்துருக்கல? யாராவது ஒரு பைராகியோ இல்லை யாரோ சாமியாரோ யாரோ ஒரு மனுஷா யாரோ நமக்கு தெரியாது யாரோ வந்து அவங்கள்ட்ட ஏதோ பேசி எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்கு தெரியல. சங்கர் தயாள் சர்மா வந்த மௌனமாக தான் பெரியவா. அவர் தான் பேசினா எல்லாம் பண்ணா கிளம்பி போட்டார். சாந்தால வியாச சாந்தாலேஸ்வரர் கோவிலில் பெரியவா உட்காந்து பூஜை பண்ணியிருந்த விவி கிரி ஏதோ ப்ரோக்ராம் வந்திருக்கார். ஆந்தி வேலை வந்து தரிசனம் பண்ணி போகலான்னு வந்திருக்கார். பெரியவா ரூம் விட்டு வெளியிலே வரல. அப்படின்னு மணிக்கணக்காக உட்காந்தார், ஒன்றும் வரல. சரி போயிட்டார், கிளம்பி போயிட்டார் மெட்ராஸுக்கு. சாயங்காலம் கூப்பிட்டு நாளைக்கு கிளம்புற வர சொல்லுன்னு நான் பெரியவா விவி கிரி. அப்போ அவர் வந்து பிரசிடென்ட். பிரசிடென்ட்.
சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண உடனே கிளம்புற கிளம்பி வந்தால் உட்காந்து பெரியவா பேசு வியாசகாந்தாரீஸ்வரர் கோவிலில் அது எனக்கு தெரியும். ஆனால் இது ராஜீவ்காந்திகிட்ட பேசியிருக்கா. ஹம்பியில் கர்நாடகாவில் கர்நாடகா ஹம்பியில் இந்திரா காந்திகிட்ட மணிக்கணக்காக பேசியிருக்கா பெரியவர். காஞ்சிபுரத்தில் பேசுகிறத தவிர அங்கே பேசியிருக்காங்க ஹம்பியில் கர்நாடகாவில். அப்போ அந்த மலையாள குளம்னு ஒரு குளம் மண்டபம் இருக்குது, பழைய அடைஞ்ச மண்டபம். இறங்கி டவுன் வந்து இறங்கி தான் அங்கே தான் தரிசனம், வேற எங்கேயும் பெரியவா போல. ஏதாவது ஃபாரினர்ஸ் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்காளா? நீங்கள் இருந்திருக்கல? யார் இருந்திருக்கா? மீராயின்னு ஒரு இப்பயும் இருக்கா. அப்போ அவ வந்து தரிசனம் பண்ணுவா, உட்காருவா, மெடிடேஷன் பண்ணிருப்பாங்க. எங்க இருக்கா அவ? அவ இப்பயும் அமெரிக்காவில் இருக்கா. ஆமா. ஆனா இப்பயும் பெரியவால சித்தி அடையில நீங்க சொல்லாதீங்க, நீங்க தான் பித்துக்குடி, நீங்க பெரியவா எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னு பெரியவா சித்தி அடைஞ்சோட சங்கராமன் போன் பண்ணி சொல்லியிருக்கான். சங்கராமனுக்கு தொடர்பு உண்டு மீராயின்னு. அப்போ அந்த மெட்ராஸில் ஹோட்டல் இருக்க டிஎம்பி மகாதேவன் அவளுடைய சங்கரவாதம் அந்த ஹோட்டலில் தான் வந்து தங்குவா. அவளை விடியாதவே அவள் நம்பர்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து உட்காருவா, எல்லாம் ராத்திரி 8:30 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. பெரியவா உள்ளே போகும்போது தான் கிளம்பி போவாங்கன்னு 10 days உட்காருவாங்க. ஒன்றும் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார். பெரியவாளை பார்த்து ஜபம் பண்ணினே உட்காந்துருப்பாங்க. பெரியவாளா கூப்பிட்டு ஏதாவது விசாரிச்சா பேசுவாங்க. அந்த மாதிரி இது நடுவில் ஒரு நிறைய பேர் பாரின்காரெல்லாம் வந்திருக்கா, நிறைய தசம் பண்ணியிருக்கா. டெமிட்ரின்னு டெமிட்ரின் பெரியவாளை விட்டு அசைய மாட்டாங்க. ஒன்றும் வேறு இருக்கு. நான் அவரை பார்த்து பேசினேன். அவர் வந்து ரமணாசிரமத்தில் இருக்கார். இப்போ அவரை ரமணாசிரமத்தில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை பற்றி நிறைய சொல்லணும்னா மணிக்கணக்கு நிறைய ஆகும். இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு யோகிதை கிடையாது. அது தெய்வம்னா சாட்சாத் பரமேஸ்வரன் லோகத்துக்கு. அதுதான் பரமேஸ்வரன் எதுக்காக சொன்னா அவசரமா ஒண்ணுக்கு போனோம். பெரியவா அடைக்கின உட்கார்ந்து பேசியிருந்தார் மடத்துல. இது மடத்துல சங்கர மடத்துல. அப்போ பெரியவா அவசரமா எடுத்து ஒண்ணுக்குள்ள போற வழியிலே ஒண்ணுக்கு போயிட்டா. கொட்டாக்கி பரதா போட்டதும் எல்லாம் போயிட்டேன். சுத்தம் பண்ணி சாணி தானம் போட்டுட்டு அவளுக்கும் சுத்தம் பண்ணிட்டு வந்தார். வெளியில் வரும்போது சொன்னான் பெரியவா, ஒன்றுக்கு போனேன் பார்த்தியாண்ணா. எல்லாம் பார்த்தேன். காலமாடு ஒன்றுக்கு போகிற மாதிரி போனேன்னு தெரியுமா? நான் விரும்பக்கூடாத பெரியவா கேட்டால் அந்த காலமாடு சுவாமிக்கு என்ன வாகனமாக இருக்காருன்னு. உங்கள்கிட்டையும் பேச முடியாது, உங்கள் தாத்தாட்டையும் பேச முடியாது, அப்பா கிட்டையும் பேச முடியாது. அப்போ நீ என்ன பரமேஸ்வரன் சொல்றியான்னா, சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா, நீ சொல்லிக்கோன்னு சொல்லிட்டாங்க. பெரிய அனுகிரகம் தான். அனுகிரகமான இன்னைக்கு வாழற அனுகிரகமான ஆத்துக்காரர் உங்களுக்கு. இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆத்துக்காரி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். அது அவ அமைச்சு கொடுத்ததுதான். இன்னைக்கு இதுக்க வீடு கட்டி கொடுத்து இன்னைக்கும் பையனும் பெரியவாளுக்கு தான் நிறைய பண்ணணும்னு உயிரா விட்டுருங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். வந்தா பிரதோஷம் அது போவான். அங்கே என்ன போட மாட எல்லாம் பண்ணி எல்லாம் அவ்வளோம். பெரியவாள் கொடுத்தால இன்னும் நல்லா நீடிச்சு பெரியவாள் இந்த சரீரத்தை தானமாக பண்ணணும். அதுதான் பெரியவா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னுடைய கைங்கரியம் பண்ணுவேன்னு அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு இருக்கையில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இல்லையா? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவள் வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு. அது சத்தியம் பரமேஸ்வரன் அதுதான் நீடிச்சு வச்சுருந்தோம். ரொம்ப முடியலையோ போய் நம்மளால ஒரு கொஞ்சமாவது பெரியவாளை பண்ணிட்டு வரணும். இப்போ ஆராதனைக்கு அவ்வளவா பண்ணிட்டான்னு ஏன் போகிறேன்னா பெரியவா பண்ண காரியத்தை நம்ம விடாமல் பண்ணணும். அதுக்காக தான் போகிறது. ஒன்று ரொம்ப சந்தோஷம். முதல் நாள் ராத்திரி பெரியவா சித்தியாகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி சித்தி அடைகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி 8:30 டைமு. அந்த டைமில் டாக்டர் ஸ்ரீதர் பாஸ்கர் எல்லாம் வந்தேன். பெரியவாளுக்கு ட்ரிப்ஸு போடணுன்னு நான் நரம்பெல்லாம் இருந்தால் ஒன்றும் கிடைக்கல, வெயின்ஸ் கிடைக்கல. ஆமாம். அப்புறம் என்னன்னு கேட்டேன், இது மாதிரி பண்ணணும் பெரியவாட்டை சொன்னீங்களான்னு கேட்டால் பெரியவாட்டை சொல்லலைன்னா அப்புறம் பெரியவாட்டை போய் தலைமாட்டில் பெரியவாட்டை இது மாதிரி ட்ரிப்ஸு போடணுன்னா பெரியவாடணும் சரீரத்தை கொடுத்துறேன். அவன் என்ன பண்ணுவான் பண்ணிக்கிட்டு வந்து
அப்படின்னால பெரியவா வார்த்தை சரீரத்தை கொடுத்துட்றேன், அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லு. அப்புறம் என்ன பண்ணா, அப்போ அந்த சொன்ன வார்த்தைக்கு உடனே இந்த கையில் இடது கை தான் எடுத்து பார்த்தா நான் கிடைச்சது ட்ரிப்ஸு. அப்படி சொன்ன அப்புறமா ட்ரிப்ஸ் போடுறதுக்கு வெயின்ஸ் கிடைச்சது. சரி, அப்புறம் ட்ரிப்ஸு போட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ரிப்ஸே இருந்தது. நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்களா அதே மாதிரி பெரியவாள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் செய்யறதுனால? ஆனால் டாக்டர் பாஸ்கரன் ஸ்ரீதரன் அவ 2 பேரும் இருந்தால் பெரியவாட சொல்லிடு செய்யுங்க நீங்கள் கிடைக்கும். அப்புறம் உடனே பெரியவாட சொன்னது. பெரியவா உடனே சரி இந்த வார்த்தை தான் சொன்னான், சரீரத்தை கொடுத்துடே. அப்போ தான் நினச்சேன் நான், சரீரத்தை கொடுத்துட்டான்னா நான் ஆத்மா எங்கே இருக்க யாருன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும். அப்புறம் டிப்ஸ் செய்கிறது ராத்திரி 3 மணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த உடனே யாருன்னு அப்புறம் எதுவுமே கேட்டால் அப்புறம் பாலு குறுக்க போனார். பெரிய பாலு யாருன்னு கேட்டால் பெரிய பாலுன்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு அந்த கால் மாட்டை தாண்டி ராமூர்த்தி மாமா போகிறார். கரப்பம் போகிறான், திருக்கலா ராமூர்த்தி மாமா போகிறாருன்னு. அப்புறம் வைத்தா வந்தார். வைத்தா யாருன்னு கேட்டால் வைத்தா வந்து சாப்பிட்டேன் கேட்டால் சாப்பிட்டாரு. சாப்பிட்டேன்னு எனக்கு வசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்குன்னுட்டு பெரியவா கொட்டாய்க்கெல்லாம் போயிட்டு அவளுக்கு கஞ்சியெல்லாம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது பெரியவா வந்து நமஸ்காரம் பண்ணால் அந்த சமயத்தில் பெங்களூர்லேருந்து அருகில் ஈச்சங்குடியில் தாயார் இடத்துல பெரியவா ஈச்சங்குடியில் பெரியவாருடைய தாயாருடைய கிரகத்தில் பெரியவாருடைய பாதையையும் தாயாருடைய அப்பா அம்மா ஃபோட்டோவையும் வைக்கணும்னு பெரியவாட்டை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லி வந்தார். அப்போது பெரியவாட்டை வந்து காமிச்சது. பெரியவா எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு பாதையை அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே பெரியவா பாதம் போட்டுருந்தார், கைட்டி கொடுத்தார், அனுகிரகம் பண்ணி வந்தால். கைட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து யாரோ எடுக்க வந்தாரா? ஆமாம், சந்திரா வந்து எடுக்கிறதுக்கு வந்தார். சந்திரா வந்து எடுக்கிறதுக்கு வரும்போது பெரியவாட்ட சொல்லலை. அதனால அந்த கட்ட வரலையே பக்கத்தில் இருக்க வரலையும் கிடுக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிட்டு எடுக்க முடியல, பாதுகாப்பு எடுக்க முடியல. அப்புறம் புது பெரியாரே நகரான்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவாட்ட சொன்னது. பெரியவா என்னன்னா காலத்தை பெரியவாட்ட என்ன சொன்னேன், பெரியவா பாதுகை அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு. பெரியவா எங்கேன்னு கேட்டால் பெரியவா பாதத்தில் இருக்கு. அப்போ அந்த பாதத்தை 2 பாதத்தையும் தூக்கி கொடுத்தார். எடுத்து அரையறைகளை கொடுத்து பெரியவா ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோ அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு கையில் வச்சுருந்தார். அதே பாதுகாப்பு கையில் கொடுத்தார். எடுத்துன்னு அவர் கிளம்பி போனார். கிளம்பி போய் ஒரு 10 மணி கழிச்சு இவர் வந்தார். மேச்சேரி கொண்டு சாஸ்திரர்கள் புதோடம மாத்திரை ஜெயந்தி பண்ணி பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ பெரியவா ஈச்சேரியில் உட்காந்துன்னு தரிசனம் பண்ணி வச்சது. யார் என்னான்னு கேட்டால் மேச்சேரிக்கு வந்த கதைலாம் அவர்கிட்ட கேட்டார். மொத்தம் தெரியுமா அவனுக்கு தெரியுமா எல்லான்னு. அண்ணா தெரியும், பெரியவா வந்தது எல்லாம் தெரியும், சங்கர ஜெயந்தி இப்பயும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சேமமாக இருப்ப போயிட்டு வந்துட்டு அமிச்சாகணுன்னு. அப்புறம் அன்றைக்கி பிக்ஷாலாம் பண்ணி நல்லா உணர்ந்த மத்தியானம் இது மாதிரி கடைசி சித்தியாடு. மத்தியானம் திடீர்னு 2 மணிக்கு சித்தி ஆகிட்டா. ஆமாம், பிக்ஷா வந்து சாதாரணமாக நார்மலாக எதுவுமே அன்றைக்கி எடுக்க மாட்டா. அன்றைக்கி இது கூட அதை ஓடும், அது இது கூட அது கூட கேட்டு வாங்கி தன் கையால் உள்ளங்கையில் வச்சுன்னு பிச்சை வாயில் போடணுன்னு பிச்சை பண்ணியிருக்கான் அன்றைக்கி. அப்புறம் படுக்க வச்சோம். கொட்டாய்க்கு போகணுன்னு வந்தால் உடனே கொட்டாய்க்கு போகிற சமயத்தில் வைத்தா மாமா ஒரு பக்கம் காலை பிடிச்சிருந்தார். அரக்கோணம் பால் ஒரு காலை பிடிச்சிருந்தான், பால் பிடிச்சிருந்தார். வைத்தா மாமா ஒரு உதவ வச்சா வைத்தா மாமா போய் வந்தார். அரக்கோணம் பால் அந்த பக்கம் வந்தார். விழுந்த வேகத்தில் பெரியவா பொண்ணுக்கு போயிட்டு அப்படியே கண் வழியாக உடனே பாஸ்கர் பக்கத்தில் இருந்தார். பெரியவாரை படுக்க வைக்கோ பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அதான் கடைசி இது. ஓகே, எல்லாம் கடைசி நாள் பெரியவா சித்தியாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட இருந்திருக்கேன். அப்போ வந்து பெங்களூர் ஹரி வரும்போதும் சரி, புது பெரியவா வந்து வந்தனம் பண்ணியிருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமா மேச்சேரி பட்டு சாசல் வரும்போதும் சரி, பெரியவா நல்லா பழைய குரலில் பேசி எல்லாம் பண்ணிட்டேன். திடீர்னு 2 மணிக்கு கிளம்பிட்டான். அனுஷத்து அன்னைக்கு தோன்றி அனுஷத்து அன்னைக்கே மறைஞ்சிருக்கா. துவாதசி அனுஷம் அன்னைக்கு எல்லாம் பிட்சை வாங்கி கேட்டு இது கூட நீங்கள் யாராவது எதிர்பார்த்தல அன்னைக்கு பெரியவா சித்தி ஆவாங்க? யாரும் தெரியாது.
தெரியாது. அவதான சுவாமியில் இருந்தார். இந்த மாதிரி ஆளுன்னு நாங்கள்லாம் கொஞ்சம் மனசு சஞ்சலமாக அழுதுருந்தோம். அவர் வந்து கிட்டக்க வந்து சொன்னார், அதெல்லாம் அழக்கூடாது, பெரியவா மகான், பெரிய மகான், அது நம்மளை விட்டுட்டு போகல எதுவும். அதனால் எல்லாரும் சகஸ்நாமத்தை சொல்லணும் உட்காந்துன்னு. பெரியவா சமயத்தில் விஷ்ணு சகஸ்நாமத்தை சொல்லுங்க. சொல்ல முடியாதவா சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லுங்க. அதுதான் பெரியவாட்ட சொல்லணும். யாரும் கண்ணிலையும் ஜனம் வரக்கூடாது. சாட்சாத் பரமேஸ்வரன் மகானவர் சொல்லி அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னார். அவனு அவதானி சுவாமி அந்த ஸ்பாட் பக்கத்தில் இருந்தார். இது வந்து காடு தீவி மாதிரி எல்லாருக்கும் விஷயம் பறந்து போய் எங்கள் அப்பா பண்ணுற சாரதம் முடிஞ்சது. சேப்புராமன் இடத்துல சாரதம், அவர் பண்ணுற சாரதம், அவரும் சாரதம் பண்ணி பிராமணன்னா ஆச்சு. சொன்ன உடனே அவள் எல்லாம் சாப்பிடல, அடி பிடிச்சின்னு ஓடி வந்து கதறி அழுது, சேப்புராமூர்த்தி மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொன்றும் அழுது புரட்டி அழுது நடக்காத பண்ணார். பேசவே பேசாத சேப்புராமூர்த்தி மாமா அன்றைக்கி அழுது பெரியவாரை இந்த மாதிரி அழுதுன்னு சொல்லிட்டு நடக்காமனார். அப்புறம் எங்கள் அப்பா வந்தார். அப்பா வந்து பெரிய தாத்தாவுக்கு சாதனை பண்ணுறது உண்டு. அது பண்ணிட்டு வந்தார். எல்லாம் பண்ணி இல்லை, அதுபோல் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறம் புதுப்பிரியா பாலப்பிரியா எல்லாம் வந்து எல்லாம் கிட்டக்க இருந்து ஏற்பாடு பண்ணி அன்றைக்கி ராசி. ஆனால் இந்தியாவின் அன்னைக்கு இந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் முஸ்லீம், கிறிஸ்டின் அத்தனை பேர் வந்திருக்காங்க பெருவாள் தரிசனம் தரிசனத்துக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரணே சரணம் தேஹி தே சந்திரசே